அனைவருக்கும் வணக்கம். தமிழ் ஐடியாவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறது மிக மகிழ்ச்சி நண்பர்களே. அதாவது ஒரு விடயத்தை இதில் தெளிவுபடுத்துறதுக்காக தான் இந்த வீடியோ. நடிகர் விஜயின் ரசிகர் மேல் தயவு செய்து என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். ரசிகனாக இருங்கள், ஆனால் ஒரு கண்மூடித்தனமாக பைத்தியக்காரத்தனமாக இருக்காதுங்கள். அதற்காகத்தான் இதை தெளிவுபடுத்துறதுக்கு இந்த வீடியோ. விஜய் ஒரு நல்ல நடிகர், அதில் மாற்று கருத்து இல்லை. ஈழத்து மருமகன், அது மாற்று கருத்து இல்லை. ஆனால் எல்லாத்தையும் இப்போ நாத்தி எடுத்து வச்சிருக்கிறேன். அதாவது விஜய் தமிழ்நாட்டை ஆள போறாரா அல்ல தமிழ்நாட்டில் நார போறாரா என்றதான் இன்றைக்கு பார்க்க போறோம். அதாவது இப்ப பார்த்தா இவர் நாறிக்கொண்டு தான் இருக்கிறார். இவரை பற்றியான இவற்றை ரசிகர் மேலே இவரை பற்றியான விமர்சனங்களை அதிகம் போடுறாங்க. ஸோ கிட்டத்தட்ட சொல்ல போனால் இவற்றை செயல்பாடை பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு சொல்ல போனால் பெற்ற தாய் தகப்பனோட ஒரு ஒற்றுமை இல்லாத ஒரு வாழ்க்கை, குடும்பங்களோட சொந்த குடும்பத்தோட ஒற்றுமை இல்லை. மகன் ஒரு திரைப்படம் எடுக்கிறார், அந்த திரைப்படம் எடுக்கிற மகனுக்கு ஒரு வாழ்த்து சொல்லக்கூட அவருக்கு நேரம் இல்லை. ஏன்னா திரிஷாவோட பிஸியா அல்ல திரைப்படத்தில் பிஸியான்னு யாருக்கும் தெரியாது. ஸோ இப்போ பப்ளிக்கில் பார்த்தீங்களா, இவர் ஒரு திருமண வைபவத்துக்கு திரிஷாவோடு சேர்ந்து போயிருக்கிற காட்சி தான் இப்போ சிறப்பான சம்பவமாக எல்லாரும் இணையதளங்களில் வச்சு செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சோசியல் மீடியாவில் இப்போ தொடர்ந்து அவரை பற்றி தான் பேச்சு. ஸோ இது எப்படி பார்க்கலாம் என்றால், அது ஒரு தலைவனுக்கு தகுதி என்ன என்றதை நாங்கள் பார்க்க வேணும். எங்களுக்கு ஒரு தலைவன் இருந்தால் அவனுக்கு ஒரு தகுதி இருந்தது. ஸோ அவன் நேர்மையை நாங்கள் பார்த்தோம். அதனால இவ்வளவு மக்கள் பின்னால நின்று போராடினார்கள். ஸோ அந்த தகுதி இவர்கிட்ட இருக்கான்னு பார்த்தா, ஐயோ நான் ஒப்பிட்டேன் கதைச்சிறாங்க. அதாவது அந்த தலைவரை இவரை ஒப்பிட்டேன், அதாவது இவரை ஒப்பிட்டேன் நீங்க கதைச்சிறாங்க. மன்னிச்சு கொள்ளணும். அப்படி ஒப்பிடையில, ஆனால் எங்களோட தலைவரை பற்றி புகழ சொல்றேன். ஸோ அப்போ அந்த தகுதி இவர்கிட்ட இருக்கான்னு பார்த்தா இல்லைன்னு தான் சொல்லலாம். ஸோ அப்படி கொத்த இவரை தமிழ்நாட்டு இளைஞர்களே, தமிழ்நாட்டில் வாழ்றவர்களே, நீங்கள் இருட்டுக்குள்ள தலைவரை தேடுற ஆக்கள்னு எனக்கு நன்றாக தெரியும். நாங்கள் இருட்டுக்களை நீங்கள் தேடினாலும் நல்ல தலைவர்களாக தேடுங்கள். ஒரு சில எம்ஜிஆர் மாதிரியான ஆக்களை நீங்கள் இருட்டுக்க தேடினாலும் அவர்கள் ஓரளவுக்கு நல்லவர்களாக இருந்தாலும், ஆனால் இவர்கள் மாதிரியான ஆக்கள் எனக்கு உண்மையை சொல்ல போனால் 000. அதாவது இதுக்கு மேலே இவர்களுக்கு நாம் அடுத்த கட்டமான பதில சொல்ல முடியாது. ஸோ இவர்கள் என்ன தமிழ்நாட்டுக்கு செய்வார்கள்? இவர்கள் தங்களோட குடும்பத்துக்கே காப்பாற்ற அதாவது குடும்பத்தையே காப்பாற்ற முடியாதவர்கள் எப்படி நாட்டை காப்பாற்றுவார்கள்? அதுக்கும் ஒரு விமர்சனம் வச்சிருக்க பலர். அது ஒரு பிரைவேட் விஷயம். நீ உண்ட அதாவது பிரைவேட் என்றா என்ன? ஒரு பிரைவேட் என்றால் தனி மனிதன் அவன் தந்த வேலையை பார்த்து கொண்டு திரிகிறான். ஒரு 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 சாதாரணமாக வேலைக்கு போகிறான், வீட்டை வரான், இப்படியான டிக்டாக்ல வீடியோக்களை பார்த்துட்டு படுத்துட்டு அடுத்த வேலையை போகிறான். அவன் தான் உண்மையாக பிரைவேட். இவர் ஒரு அரசு ஆளை விரும்புகிறார், ஒரு நாட்டை, அது தமிழ்நாட்டை ஆளை விரும்புகிறார். அப்படி கொடுத்த நிலையில் இவர் எப்படி இருக்கணும்? இவர் ஒழுக்கமாக இருக்கணும். இவற்ற கதைகள் எல்லாம் ஒரு வரலாற்று கதையாக இருக்கணும். இவர் சொல்கிற விஷயங்கள் எல்லாம் மக்களுக்கு ஒரு பெரிய ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கணும். அப்படியான ஆளாக இவர் இருக்கணும். ஆனால் இவர் அப்படி ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கக்கூடிய மாதிரி ஸ்பீச் பண்ணுறதும் இல்லை, அதை விட கதைக்கிறதும் இல்லை. அப்படி கொத்த பெரிய அளவில் ஒரு தலைவனுமாக ஏற்றுக்கொள்ள முடியாது. ஸோ என்னை பொறுத்தவரையில் இந்த விடயத்தில் நீங்கள் தெளிவெடுக்க வேணும். எப்படி என்றால், இவர்கள் ஆரென்று பார்த்தால் நல்ல நடிகர்கள், அவ்வளவுதான். அதை மட்டும் நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். இப்போ இந்த இந்த பப்ளிக்கில் வந்ததுக்கு காரணம் பலதறி சொன்னாலும், ஸோ இதை பற்றியான பேச்சுக்களுக்கு ஒரு தெளிவான விளக்கம் இதுதான் அவர் கொடுத்த விளக்கம். இப்போ நான் இனி இந்த பெண்ணோட என் வாழ்க்கை என்றுதான் எனக்கு புரியுது. மன்னிக்க வேண்டும், நானா சொல்லல, அவையலா சொல்லல, எனக்கு புரியுது. ஸோ அப்படி ஒரு லைஃப் அவைக்கு வேணுமாக இருந்தால் அதாவது உங்கண்ட நாட்டு பிரச்சனைகளுக்கு இவர்கள் எந்த வகையில் ஒரு பெரிய தீர்ப்பு அளிக்கக்கூடியதா இல்லாட்டி பெரிய ஒரு நியாயமான ஆக்களாக இருப்பார்கள். ஸோ குடும்பத்துக்கே ஒரு நியாயம் இன்னும் கொடுக்கல, குடும்பத்துக்கே ஒரு ஒத்துழைப்பு இல்லை. ஸோ அப்படி கொடுத்த நிலையில மனம் குரங்கு, அந்த குரங்கு மனத்தை சேர்ந்தவர்கள் ஒரு நாளும் நாட்டை நல்ல பாதையில் கொண்டு செல்ல முடியாது. இளைஞர்களே, தலையை மாற்றுங்கள். அதாவது தலைவரை மாற்றுங்கள், தலைவரை சேஞ்ச் பண்ணுங்கள், உங்களோட வாழ்க்கையை சேஞ்ச் பண்ணுங்கள், உங்களோட நாட்டை நன்றாக வாழ வையுங்கள். ஒரு தலைவனுக்காக உங்களோட நாட்டை இழக்காதீங்கன்னு சொல்லிக்கொண்டு உங்களது விட வருகிறேன். நிச்சயமாக எனக்கு தெரியும் நீங்கள் கேவலமாக எழுதுவீங்கன்று, நீ உண்ட வேலையை பாருண்டு எதாவது பண்ணு, அதெல்லாம் உண்மையை சொல்ல போனால் நீங்கள் உங்களுக்குள்ளே எழுதி கொள்ளுங்கள். ஆனால் தெளிவாக புரிந்து பாருங்கள், இதுதான் உண்மை, வேறு ஒன்றுமே இல்லை. அதாவது நாட்டுக்கு தேவையான நல்ல தலைவனை தேர்ந்தெடுத்தா மட்டும்தான் தமிழ்நாட்டில் ரோட்டில் பிச்சைக்காரர் இருக்க மாட்டார்கள். அல்லாட்டி ரோட்டிலையும் வீட்டிலையும் பிச்சைக்காரர் இருப்பார்கள். உங்களுக்கு இலவசம் கிடைக்கும், ஆனால் நீங்கள் அங்கே வாழ முடியாது நிம்மதியாக. அதை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.